நீலகிரி மாவட்டம் மேட்டுப்பாளையம் மலைப்பாதையில் அரசு பேருந்தை காட்டு யானை வழிமறித்ததால் பேருந்தில் இருந்த பயணிகள் அதிர்ச்சியடைந்தனர். வெயிலின் தாக்கம் அதிகம் காணப்படுவதால் வறட்சி நிலவும் நிலையில் காட்டு யானைகள் உணவு மற்றும் தண்ணீர் தேடி மலை மாவட்டத்தை நோக்கி வருவது வழக்கம். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உபதலை கிராமத்தில் கடையை உடைக்க முயற்சித்த கரடி தெருநாய்கள் குறைத்ததால் ஏமாற்றத்துடன் சென்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து வனத்துறை இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் கேசவன் புத்தன் துறை கடற்கரை கிராமத்தில் குடியிருப்புகளுக்கு இடையே கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து பேரூராட்சி நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் உடனடியாக கழிவுகளை அகற்ற வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் பாரத பிரதமர் மோடியின் 75வது பிறந்த நாளை முன்னிட்டு பாஜக நிர்வாகிகள் சார்பில் திருமுருகன் கோயிலில் சாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து நிர்வாகிகள் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினர். வேலூரில் இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிர் நீத்த தியாகிகளுக்கு பாமக சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் முன்னாள் அமைச்சர் பாமக மாநில துணைத் தலைவருமான NT சண்முகம், மாவட்ட தலைவர் வெங்கடேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தென்காசியில் கொலை வழக்கு குற்றவாளிக்கு தென்காசி நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. ஆழ்வார்குறிச்சி அருகே கருத்தப்பிள்ளை ஊரில் கடந்த 2021ஆம் ஆண்டு தந்தையை கொலை செய்த வழக்கில் பிரசயன் என்பவரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்த நிலையில் பிரசயனுக்கு ஆயுள் தண்டனை மற்றும் 1000 ரூபாய் அபராதம் விதித்து தென்காசி மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி ராஜவேல் தீர்ப்பளித்துள்ளார். சென்னை திருவொற்றியூர் அடுத்த விம்கோ அருகே உள்ள டயர் தொழிற்சாலையில் 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வரும் நிலையில் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், இன்சூரன்ஸ் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 8வது நாளாக ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இவர்களுக்கு ஆதரவாக MRF தொழிற்சங்க தலைவர் எழில் கரோலின், விசிக திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி, விசிக மண்டல துணை செயலாளர் ஜான் அலெக்சாண்டர் மற்றும் தொழிற்சங்க நிர்வாகிகள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி, மத்திய அரசு கொண்டு வந்த கல்விக் கொள்கையை எதிர்க்கும் தமிழக அரசு இந்த மேப்ஸ் மூலம் பாதிக்கப்படும் தொழிலாளர்கள் நலன் கருதி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். தேனி மாவட்டம் கம்பம் அருகே விவசாய நிலங்களில் கொட்டப்பட்டு கிடந்த கேரள மாநில குப்பைகளை சுற்றுச்சூழல் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். கம்பம் அருகே சக்திவேல் என்பவருக்கு சொந்தமான மானவாரி நிலத்தில் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு டன் கணக்கில் மூட்டை மூட்டையாக கேரள மாநில குப்பைகளை வாகனங்களில் கொண்டு வந்து கொட்டிவிட்டு சென்ற நிலையில் கம்பம் வடக்கு காவல் நிலையத்தில் இதுகுறித்து சக்திவேல் அளித்த புகாரின் அடிப்படையில் துறை மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சுற்றுச்சூழல் பறக்கும் படை பொறியாளர் பத்மஸ்ரீ தலைமையில் அதிகாரிகள் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். ஊதியம் வழங்காத நாகை நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து 200க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் பணி புறக்கணிப்பு செய்து நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் உடனடியாக ஊதியத்தை வங்கி கணக்கில் வரவு வைக்க வேண்டும் என முழக்கங்களை எழுப்பிய அவர்கள் ஊதியத்தை வங்கி கணக்கில் வரவு வைக்கும் வரை பணிக்கு திரும்ப மாட்டோம் என தெரிவித்துள்ளனர். மதுரை விமான நிலையத்தில் விமான பயணிகள் சேவை தினம் கொண்டாட்டம் சிறப்பாக நடைபெற்றது. டெல்லியில் இருந்து மதுரை விமான நிலையம் வந்த இண்டிகோ விமான பயணிகளை வரவேற்கும் விதமாக மதுரை விமான நிலையத்தில் வருகை தந்த பயணிகளுக்கு திலகமிட்டு வரவேற்று பாரம்பரிய கலாச்சார பரதநாட்டிய நிகழ்ச்சியுடன் பயணிகளை வரவேற்ற நிலையில் இதில் மதுரை விமான நிலைய இயக்குநர் முத்துக்குமார், மத்திய தொழில் பாதுகாப்பு படை உதவி கமாண்டர் கமல் சிங், விமான நிலைய பயண முனைய மேலாளர் உள்ளிட்டோர் பங்கேற்று பயணிகளை சிறப்பாக வரவேற்றனர்.
மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் பெரியாரின் பிறந்தநாளை முன்னிட்டு பெரியார் சிலைக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கார்த்திக் பாண்டி தலைமையில் கட்சி தொண்டர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடிய நிலையில் கட்சி நிர்வாகிகள், உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். சேலம் மேற்கு மாவட்ட பாஜக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் ஹரிராமன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மேற்கு மாவட்டத்தில் பிரதமர் பிறந்தநாள் விழா 1 மாதம் கொண்டாடப்படும் என்றும் இதில் மக்களுக்கு பயன்படும் வகையில் ரத்த தானம் செய்தல், மரக்கன்றுகள் நடுதல், கிராம மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல், நீர்நிலைகளை பாதுகாத்தல், பள்ளி குழந்தைகளுக்கு நூல்கள் வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை 1 மாதம் வரை செய்ய வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. கோவை விமான நிலையத்தில் இந்திய விமான நிலையங்கள் ஆணையம் AAI சார்பில் பயணிகள் சேவை திருவிழா என்ற பெயரில் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்ற நிலையில் விமான நிலைய இயக்குநர் சம்பத்குமார் இந்நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பயணிகளுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்ட படுகாஸ் நடன நிகழ்ச்சி விமான நிலைய வளாகத்தில் நடத்தப்பட்டது. தேனி பழைய பேருந்து நிலையம் நேரு சிலை அருகே மும்முனை சந்திப்பில் மாவட்ட தலைவர் ராஜபாண்டி தலைமையில் பிரதமர் மோடியின் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் திரளான பாஜகவினர் பங்கேற்றனர். மேலும் வாகன ஓட்டிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். தேனி மாவட்டம் கம்பத்தில் இருந்து தேனி செல்லும் தனியார் பேருந்தில் ஓட்டுநர் மதுபோதையில் பேருந்தை இயக்குவதாக போக்குவரத்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து கம்பம் சிக்னல் பகுதியில் பேருந்தை வழிமறித்த காவல்துறையினர் ஓட்டுநரை சோதனை செய்ததில் மதுபோதையில் இருந்தது தெரியவந்த நிலையில் ஓட்டுநர் பிரபு மீது வழக்கு பதிவு செய்து பறிமுதல் செய்த பேருந்தை காவல் நிலையத்திற்கும் மற்றும் ஓட்டுநரையும் அழைத்துச் சென்று மேலும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் தடுப்பு சுவர் ஓரமாக சிறுத்தை நடமாடிய காட்சிகள் வெளியாகி வைரலாகி வருகிறது. மேலும் நெடுஞ்சாலையில் வாகன ஓட்டி ஒருவர் வீடியோ எடுத்த நிலையில் சிறிது நேரம் சுற்றித் திரிந்த சிறுத்தை பின் வனப்பகுதிக்குள் ஓடி மறைந்தது குறிப்பிடத்தக்கது. சென்னை தண்டையார்பேட்டையில் மாமன்ற உறுப்பினர்களுக்கான மாதாந்திர மண்டல கூட்டம் மண்டல குழு தலைவர் நேதாஜி கணேசன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பகுதி பொறியாளர்கள் ஹரிநாத், குமாரசாமி, குடிநீர் வாரிய பகுதி பொறியாளர் நமச்சிவாயம், சுகாதார அதிகாரிகள், மின்வாரிய அதிகாரிகள், வருவாய்த்துறை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சென்னை காசிமேட்டில் மழைநீர் வடிகால் பணிக்கு பள்ளம் தோண்டிய போது மரம் மற்றும் தெருவிளக்கு சாய்ந்து விபத்துக்குள்ளான சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் மழைநீருக்கான வடிகால் பணி மெத்தன போக்காகவும் அக்கறையின்றியும் நடைபெறுவதாக விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களான ஆறுமுகம் மற்றும் சங்கீதா குடும்பத்தினர் குற்றம் சாட்டினர். புதுக்கோட்டையில் மாமன்னர் கல்லூரியின் சார்பில் NCC பயிற்சி மையத்தில் நடைபெற்ற தேசிய அளவிலான தடைகளை தாண்டும் போட்டியில் 2ஆம் இடம் பிடித்த ஹரிஹரன் என்ற மாணவனுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. வெற்றி பெற்று கல்லூரிக்கு பெருமை சேர்த்த மாணவனை கல்லூரி முதல்வர் முனைவர் புவனேஸ்வரி உள்ளிட்டோர் மாலை அணிவித்து பாராட்டுக்களை தெரிவித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே பன்னந்தூர் ஏரியில் உள்ள பாசை மற்றும் மண்டி கிடக்கும் ஆகாய தாமரை செடிகளை அகற்ற வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் ஆகாய தாமரைகள் படர்ந்து உள்ளதால் ஏரி மாசு அடைந்து துர்நாற்றம் வீசி வருவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே கொண்டம்பட்டி கிராமத்தில் குடிநீர் பற்றாக்குறை காரணமாக அவதியடைந்து வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு கொண்டம்பட்டி கிராம மக்களுக்கு முறையான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மோடியின் 75வது பிறந்த நாளையொட்டி பாஜக சார்பில் இரத்த தான முகாம், புகைப்பட கண்காட்சி மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த முகாமில் ஏராளமான பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர்.
விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே வார்டு எண் 28 மற்றும் 32 வார்டுகளுக்கான உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது. மேலும் இந்த முகாமில் பதிவு செய்த பொதுமக்களுக்கு மின்வாரிய பெயர் மாற்றம் போன்ற நலத்திட்ட உதவிகளை நகராட்சி ஆணையாளர் ராஜமாணிக்கம், நகராட்சி சுகாதாரத்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள், மின்வாரிய அதிகாரிகள் இணைந்து வழங்கினர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் பாமக அன்புமணி அணி சார்பில் இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் துப்பாக்கியால் சுடப்பட்டு உயிரிழந்தவர்களுக்கு மலரஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்வில் மாவட்ட தலைவர் மாணிக்கம் தலைமையில் மாநில, மாவட்ட, ஒன்றிய கிளை நிர்வாகிகள் கலந்து கொண்டு தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தினர். சேலம் ஓமலூரில் ஈரோடு ஜோக்பானி வாராந்திர ரயில் சேவை வரும் 25ஆம் தேதி முதல் தொடங்குவதாக ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. மேலும் இந்த ரயிலுக்கான முன்பதிவு நாளை காலை 8 மணி முதல் தொடங்கும் நிலையில் இதனை பயணிகள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என சேலம் ரயில்வே கோட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிறந்து 2 நாட்களில் இறந்த குழந்தையின் உறவினர்கள் குழந்தைக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்படவில்லை என மருத்துவமனை கண்ணாடியை உடைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த திருப்பூர் தெற்கு காவல் நிலைய போலீசார் மருத்துவர்களிடம் குழந்தை இறப்பிற்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் போலிவாக்கம் கிராமத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை சட்டமன்ற உறுப்பினர் விஜி ராஜேந்திரன் துவக்கி வைத்தார். மேலும் அவைத் தலைவர் திராவிட பக்தன், ஒன்றிய செயலாளர் ஹரிகிருஷ்ணன் மற்றும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் செல்வராணி சதீஷ்குமார் ஆகியோர் பங்கேற்ற இந்த முகாமில் 2000க்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே உள்ள ஆரணி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்த நிலையிலும் மங்கலம் கிராம மக்கள் கல்வி, விவசாயம், மருத்துவம் ஆகியவை காரணமாக ஒரு கரையிலிருந்து மறுகரைக்கு செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் ஆரணி ஆற்றின் குறுக்கே நடைபெறும் சிறுபால பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் 27ஆம் தேதி நடைபெற உள்ள தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பிரச்சார பயணத்திற்கு அனுமதி வழங்க கோரி தெற்கு மாவட்ட செயலாளர் பிரகாசம், திருத்தணி மேற்கு மாவட்ட செயலாளர் டெல்லி மற்றும் வடக்கு மாவட்ட செயலாளர் விஜயகுமார் ஆகியோர் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். இதனையடுத்து காவல்துறை உடனான ஆலோசனைக்கு பிறகு கட்டுப்பாடுகள் குறித்து தெரிவிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் புறவழி சாலையில் சொகுசு கார் மோதி ஏற்பட்ட விபத்தில் வெல்டிங் தொழிலாளி சேர்மதுரை என்பவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த ஏர்வாடி காவல்துறையினர் உயிரிழந்தவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த பின்னர் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் பேரூராட்சி செயல் அலுவலர் தூய்மை பணியாளர்களை திட்டுவது போன்ற வீடியோவை நீக்க கோரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் பேரூராட்சி தூய்மை பணியாளர்கள் கோரிக்கை மனு அளித்தனர். மேலும் செயல் அலுவலர் தங்களை உணவு உண்ணாமல் பணியில் ஈடுபடக்கூடாது என வலியுறுத்திய காட்சியை இவ்வாறு திரித்து அவருக்கு எதிராக பரப்பப்பட்டுள்ளதாக தூய்மை பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த செய்தி எதுல பரப்பி இருக்கோ மொத்தத்துல எடுத்து மாத்துங்க. எங்களால ஃபேமிலியில நிம்மதியா இருக்க முடியல. இந்த பிரச்சனைனால நாங்க நிம்மதியா வேலை பார்க்க முடியல, எங்களுக்கு வாழவும் முடியல. அதனால தயவு செஞ்சு இந்த செய்தி எங்கெல்லாம் பரப்பி இருக்கோ அதை உடனடியா எடுத்து தூக்கி மாத்திட்டு எங்களை நிம்மதியா வாழ விடுங்கன்னு சொல்லி எஸ்பியிடம் மனு கொடுத்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா,
அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.